அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்ட மேக்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு தேர்விலையுமே சில கேள்விகள் வந்து வித்தியாசமாக கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த வித்தியாசமான கேள்விகள் நம்ம வந்து தெரிஞ்சிட்டால் தான் நம்ம அப்டேட்டாக இருக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்தளவுக்கு கணித பகுதி அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானது தான். ஸோ நில அளவியலேருந்து ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க. அந்த கணக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா எல்சிஎம், அதில் ஒரு கணக்கு, அது ஸ்கூல் புக்கில் தான் கேட்டிருக்காங்க. அந்த கணக்குகளை தவிர மற்ற கணக்கு எல்லாமே வந்து என்னது எளிமையான கணக்குகள் தான். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், A/B = 3:7, B/C = 7:6 எனில் C/A கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிளாக போடலாம். அப்படின்னா எப்போ இது ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். அது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு A/B/Cன்னு எழுதிக்கணும். எழுதிட்டு ஃபஸ்ட்டு இதில் ஏக்கு நேராக என்ன இருக்கோ அதை ஏ, பிக்கு நேராக என்ன இருக்கோ அதை பிக்கு நேராக எழுதணும். ஏக்கு நேராக என்ன இருக்குது 3, பிக்கு நேராக 7. ரெண்டாவதுல பிக்கு நேராக 7, அதை என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப்பில் எழுதணும் 7, சிக்கு நேராக 6. இப்படி எழுதிட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி கோடு போடணும். இந்த இடத்துல ஒரு பிளாங்க் இருக்கும், இந்த இடத்துல பிளாங்க் இருக்கும். இந்த பிளாங்கை எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி ஃபில் பண்ணணும்னா இந்த பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ இது இங்கே ஃபில் பண்ணணும் 7. இங்கே பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ இதை ஃபில் பண்ணணும் 7. ஸோ இது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனாக என்னென்ன தெரியாதவங்க கூட இந்த மாதிரி சம் தான் கேட்குறாங்க. ஸோ குரூப் 1லையும் கூட இது மாதிரி என்ன பண்ணாங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக பெருக்கிட வேண்டியதான். 3 7 21, 7 7 49, 7 6 42. ஸோ இப்போ கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க A/Cயோட வேல்யூ என்ன, C/Aவோட வேல்யூ என்ன. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு C மற்றும் Aவோட விதியம். அப்போ C/A, சியோட வேல்யூ என்னது 42, ஏவோட வேல்யூ என்னது 21. ஸோ இப்போ இதை ஏதாச்சும் காமன் நம்பரால் நம்மளால் அடிக்க முடியும் அப்படின்னா அதை அடிச்சிடணும். இப்போ அடித்தோம்னா 2 21 42, 1 21 1. அப்போ பார்த்தோம்னா 2:1 அப்படிங்கிறது ஆன்சரு. ஸோ நிறைய பேர் அவசரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா 1:2, 2:1 சரிதான் அப்படின்னு சொல்லி இந்த கொஷினில் கட்டாயம் பாதி பேர் தப்பு பண்ணியிருப்பாங்க. அனுபவசாலிகள் மட்டும்தான் இந்த கணக்கு என்ன பண்ணுவாங்க, இது சம் சால்வ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் ஆன்சர் அடிக்கிறப்ப A/C C/A மாற்றி அடிச்சிடுவாங்க. நீங்கள் இந்த தவறை வந்து எக்ஸாமில் பண்ணக்கூடாது. எங்கே பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் எழுதுகிறப்ப அங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், தவறு அந்த பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே பண்ணியிருக்க மாட்டீங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இதே போல் சம்மு ஏஜ் சம்மில் கொஸ்டினில் கொடுக்குறப்ப தந்தை மற்றும் மகனின் வயது வீதம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினை ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சுட்டு ஃபைனலாக கேட்குறப்ப மகன் மற்றும் தந்தையின் வயதின் தற்போதைய வயது வீதம் அப்படி மாற்றிடுவாங்க. நம்ம எப்போதும் போல் அடிச்சிடுவோம். சம்மு சால்வ் பண்ணிட்டோம், நமக்கு ஆன்சர் தெரியுது. ஆனால் நம்ம ஆப்ஷன் அடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம், மாற்றி அடிச்சிடுவோம். இதை பார்த்து வச்சுங்க. ஸோ ஆன்சர் என்ன பார்த்தோம்னா 2:1. அடுத்து பாருங்கள், ரேஷியோ ஆஃப் 2 numbers is 3:4 and HCF is 4, their LCM is அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த LCM HCFல தொடர்ச்சியாக கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. ஓகேவா. ஸோ நம்ம எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு LCM HCFலேருந்து ஒரு கேள்வி கேட்கலாம், கேட்காம என்ன பண்ணலாம் இருக்கலாம். நம்ம எஸ்ஏ எக்ஸாம் கொஸ்டின் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சைக்காலஜி பார்ட்டில் தான் என்ன பண்ணுவாங்க அதிகமான கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எதில் கொண்டு வரணும் அப்படின்னா மேக்ஸில் கொண்டு வரணும். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனு, LCM HCF. ஸோ பர்சன்டேஜை பொறுத்தளவுக்கு பர்சன்டேஜ் அதை வந்து நம்ம எதில் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த பை சார்ட்டு, பார் சார்ட்டு, கிராஃப் சார்ட்டில் என்ன பண்ணிடுவாங்க உங்களுக்கு பர்சன்டேஜ் நம்ம கேட்டுருவாங்க. ஸோ அதனால் 10 கேள்வி தான் வந்து எஸ்ஏ எக்ஸாமில் மேக்ஸாக கேட்பாங்க. அது ரொம்ப மீடியமாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள், இரு எண்களின் விகிதம் 3:4, அதன் மீப்பவா மதிப்பு 4 எனில் LCM என்ன கேட்டாங்கன்னா ஒன்றுமே கிடையாது. கொஸ்டின் வந்து பார்த்தோன்னே சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் அப்படியே பெருக்கணும்னா ஆன்சர். முன்னாங்க 12, 12 48, அதான் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. ஓகேவா. இரு எண்களின் விகிதங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு LCM × HCF. விகிதங்களின் பெருக்கல் பலன் 3 × 4 ஈக்குவல் டு LCM × HCF. இதுதான் ஃபார்முலா. ஸோ LCM கேட்டால் என்ன ஆகும், HCF அதாவது LCM ஈக்குவல் டு இரு எண்களின் விகிதம் இன்ட்டு HCF, இப்படி ஃபார்முலா. ஓகேவா. ஸோ பெருக்கணும்னா என்ன ஆன்சர் வரும் நமக்கு 48 வரும். இதையும் பார்த்து வச்சுங்க. இப்போ இதிலே பார்த்தோம்னா இரு எண்கள் பெருக்கல் பலன் தான் அது. இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு LCM × HCF. இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. ஓகே தானே. இப்போ இந்த கணக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, டேரெக்டாக என்ன பண்ணுவாங்க அப்படியே பெருக்கி பார்த்துட்டு ஆன்சரை போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் நிறைய தேர்வுகள் எழுதணும் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள், ஒரு எண் ஏதோ ஒரு நம்பர்
அதை 13ஆல் வகுக்கிறப்போ அது வந்து 13ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ இந்த கண்டிஷனை வச்சு நம்ம சம போட்டலாம். ஆன்சரில் உள்ள நம்பர் என்ன பண்ணணும், 13ஆல் வகுப்படும். அப்படின்னா இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன் ஏ மட்டும் தான் 13ஆல் வகுப்படும், மற்ற எதுவுமே என்ன ஆகாது, 13ஆல் வகுப்படாது. புரிஞ்சா உங்களுக்கு? இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். இந்த எண் 16, 24 மற்றும் 32ஆல் வகுக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கணும். அப்படின்னா அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்டெப்பு எப்படின்னா 16, 24, 32க்கு என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் அப்படிங்கிறப்ப சின்ன நம்பர்லேருந்து என்ன பண்ணணும், ஆரம்பிக்கணும். போட்டோம்னா 8 2 16, 12 2 24, 16 2 32, 2 4 2 8, 6 2 12, 8 2 16. ஸோ அப்போ டேரெக்டாக 16 போடலாமா அப்படின்னா சில நேரத்தில் என்ன ஆகும், கொஞ்சம் வேல்யூ அதிகமாகிடும். எல்சிஎம் அப்படிங்கிறது லீஸ்ட் காமன் ஃபேக்டர். இந்த 3 எண்களையும் வகுக்கக்கூடிய, பொதுவாக வகுக்கக்கூடிய மிக குறைந்த வகுத்தி, லீஸ்ட் காமன். ஹச்சிசிஎஃப்னா ஹையஸ்ட் காமன், மிகப்பெரிய பொது வகுத்தி. அந்த எண்களையே பொதுவாக கூட மிகப்பெரிய எண் என்ன. ஸோ போட்டோம்னா 2 2 2 4, 3 2 6, 4 2. இப்போ இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணுவோம், 4 12 பெருக்கிட்டு வரோம், மறுபடியும் போடணும். 2 1 2 3 2 2 6 12 24 48 என்ன ஆகுது, 96. ஸோ இப்போ 96 பார்த்தோம்னா எல்சிஎம் என்ன ஆகல, ஆன்சரில் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், இதோட மடங்கு போடணும். என்ன பண்ணணும், இதோட மடங்கு 96ஓட அடுத்த மடங்கு என்னது, 180 192. ஓகேவா, என்னது இப்போ 192 இல்லை, அடுத்து என்ன பண்ணணும், அடுத்த மடங்கு போட்டாலும் வராது. அப்போ என்ன பண்ணணும், 192 ஒரு 192 போட்டால் என்ன வரும், 4 8 384. எல்சிஎம்மோட மடங்கை போட்டுட்டு மீதி 6 கிடைக்கிறது அப்படின்னா அந்த மீதினா இதை என்ன பண்ணணும், கண்டுபிடிச்ச எல்சிஎம்ல கூட்டிக்கணும். அப்போ கூட்டினா என்ன ஆன்சரு, 390. இப்போ ஆன்சர் என்னது, 390. நீங்கள் இந்த 390 16ஆல் வகுத்து பார்த்தீங்கன்னா மீதி 6 கிடைக்கும். 24ஆல் வகுத்து பார்த்தீங்கன்னா மீதி 6 கிடைக்கும். 32ஆல் வகுத்தோம்னா மீதி 6 கிடைக்கும். 13ஆல் வகுத்தோம்னா மீதி இருக்காது, 13ஆல் வகுப்படும். இதுதான் ஆன்சர். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் எதுவுமே இல்லையா? இப்போ எல்சிஎம் ஹச்சிசிஎம்னா என்னன்னே தெரியாதவங்களும் எப்படி புரிஞ்சிருக்கும், அது வாய்ப்பு குறைவு தான். இப்போ என்ன பண்ணுறோம், கொஸ்டின் இப்படி கொடுத்துருப்பாங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. மீதி 6 கிடைக்கிறது இல்லை மீதி 5 கிடைக்கும் அப்படின்னா மைண்டில் வச்சுக்கணும். கடைசியாக நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு இந்த கணக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி கடைசியாக வர என்னோட என்ன பண்ணணும், 6 கூட்டணும். கூட்டினா தான் ஆன்சர். சப்போஸ் இந்த கணக்கில் 382 384 384 என்ன பண்ணக்கூடாது, அடிச்சிடக்கூடாது. ஏன்னா 384 நீங்கள் 16ஆல் வகுத்தீங்கன்னா மீதி கிடைக்காது. நமக்கு என்ன கிடைக்கணும், மீதி கிடைக்கணும். இது ரொம்ப ஈஸியாக. என்னம்மா இந்த கொஷினை வேறு மாதிரி கேட்பாங்க, இந்த பார்ட்டை விட்டுருவாங்க. இந்த பார்ட்டை விட்டுட்டு ஒரு எண்ணானது 16 24 மற்றும் 32ஆல் வகுக்கும் பொழுது முறையே மீதி 6 கிடைக்கிறதுல அந்த எண் மிகச்சிறிய எண் கேட்ட என்ன கேட்டாங்க. இப்போ இந்த 96 நீங்கள் 16ஆல் 24ஆல் 32ஆல் வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீதி கிடைக்காது. ஆனால் அந்த 98 அந்த மீதி 6 கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்களா, 6 கூட்டிட்டோம்னா என்ன கிடைக்கும், மீதி கிடைக்கும். ஆனால் 96 ஆப்ஷனில் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறோம், 96ஓட மடங்கு போடுறோம். 192 ஆப்ஷனில் இல்லை. அப்போ 100 அடுத்தது இப்படியே போயிட்டுருக்குப்பா. 384 பார்த்தோம்னா வகுக்கும், ஆனால் மீதி 6 கிடைக்காது. அப்போ மீதி 6 கிடைக்கணும், என்ன பண்ணோம், 6 கூட்டிக்கிறோம். ஸோ அடுத்த கணக்கு பார்த்தோம் அப்படின்னா 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி ஹச்சிசிஎஃப் ஒரு ஆன்சர் வரும் பார்த்துருக்கீங்களா. அந்த ஆன்சரை 23x - 51 அப்படிங்கிற வடிவில் எழுதணும் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 108 மற்றும் 234க்கு நம்ம என்ன பண்ணோம், ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ 108 234. ஸோ 2 போட்டோம் அப்படின்னா I2 10 4 2 8 1 2 1 2 7 2 14. ஸோ அடுத்து இது போடலாம், 3 போடலாமா, 3 போட்டோம் அப்படின்னா 1 3 3 மிச்சம் 2 8 3 24 3 9 மிச்சம் 2 9 3 26 27. ஸோ இன்னும் 3 போடலாம், 6 3 18 13 3
39. ஸோ ரெண்டையும் 3 9 9 2 18 அப்படிங்கிறது என்னது 108 மற்றும் 234 HCF. இதை எப்படி இந்த 18 அப்படிங்கிறது எப்படி எழுதுறாங்க 23x மைனஸ் 51 எழுதுறாங்க. அப்போ இந்த 51 வருமா அதான் என்ன ஆகும் 69 வரும். 69 ஈக்குவல் டு 23x. அப்போ x ஈக்குவல் டு 69 டிவைட் பை 23 அடித்தோம்னா 3 23 69. ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா? டவுட் இருக்காதாச்சும்? என்ன சொல்கிறாங்க 108 மற்றும் 234 HCF கண்டுபிடிங்க. அந்த வர்ற ஆன்சரை இந்த ஃபார்மெட்டில் எழுதுங்க. 23 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் 51 எழுதுங்க அப்படின்னா ஈக்குவல் டு போட்டு எழுதணும். சால்வ் பண்ணுவோம் ஆன்சர். ஆனால் எக்ஸாம் காலில் உட்காந்துருப்போம் நமக்கு என்ன ஆகுது ஐடியா வராது. ஐடியா வரணும்னா என்ன பண்ணணும் நிறைய சம் சால்வ் பண்ணணும் கணக்கை பழகணும். ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள் ஃபைண்ட் த HCF ஆஃப் தி பாலினாமியல் x3 plus x squared minus x plus 2 and 2x3 minus 5x squared plus 5x minus 3. ஓகேவா? ஸோ இந்த பல்லுறுப்பு கோவைகளுடைய மீப்போவாக கேட்குறாங்க. இது கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி ரெண்டுத்துக்கும் பொதுவான ஒரு ஃபேக்டர் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம எனக்கு பல்லுறுப்பு கோவைக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பல்லுறுப்பு கோவை நம்பராக மாற்றுறேன். நம்பராக எப்படி மாற்றணும் அப்படின்னா நீங்கள் காமனாக ஒரு நம்பரை எக்ஸுக்கு பொழுது என்ன பண்ணலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் எக்ஸ் ஈக்குவல் டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் 1க்கு மேலே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். ஏன்னா 1 அப்படிங்கிற சப்ஸ்டிட்யூட் பண்ணுறப்போ கொஞ்சம் வித்தியாசம் ஒரே மாதிரி ஆன்சர் வரும். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதை நான் நம்பராக மாற்றுறேன். இதையும் நான் நம்பராக மாற்றுறேன். நம்பராக மாற்றி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எப்போதும் போல் நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கிற மாதிரி என்ன பண்ணுறேன் HCF கண்டுபிடிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் எக்ஸுக்கு போல 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். 2 சப்ஸ்டிட்யூட் என்ன வரும் இது 8 இது 4 இது 2. ஸோ 8 4 12 10 2 போய்ட்டுனா 8 12 14 14 அப்படின்னா 12 2 போய்ட்டா 10 12 ஆகிடுது. என்ன பண்ணுறோம் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிற என்ன ஆகிடுது நம்பர் 12 ஆகிடுது. இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள் 2 x கியூப் என்னது 8 ஏன்னா x + 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன் மைனஸ் 5 x ஸ்கொயர்டு 4 ப்ளஸ் 5 சப் ப்ளஸ் 2 8 16 மைனஸ் 20 ப்ளஸ் 20 இது 2ல் போடணும் இந்த இடத்துல 10 மைனஸ் 3. ஓகேவா? இப்போ ப்ளஸ்லாம் ஆட் பண்ணோம்னா 26 ஸோ 16 10 நம்ம கூட்டினோம்னா 26 இதை மைனஸ் கூட்டினோம்னா மைனஸ் 23 கழிச்சோம்னா 3. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்பராக மாற்றினது பார்த்தோம்னா ஒரு ஃபேக்டர் வந்து 3 இன்னொன்று வந்து 12 பல்லுறுப்பு கோவை. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் எப்போதும் போல HCF கண்டுபிடிச்சோம்னா 3 போட்டோம் 1 3 3 4 3 12. அப்போ இந்த ரெண்டுத்துக்கு HCF என்னது நம்பராக பார்க்குறப்ப 3. இப்போ என்ன பண்ணோம் இந்த எக்ஸுக்கு பொழுது நம்ம இங்கே என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் வேல்யூ அந்த வேல்யூவை இந்த ஆப்ஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி எதில் அதே 3 வந்துருக்குன்னா 3 வருதோ அதான் ஆன்சர். இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள் எக்ஸுக்கு பொழுது 2 ஸ்கொயர்டு மைனஸ் 2 ப்ளஸ் 1. ஸோ 2 ஸ்கொயர்டு 4 4ல் 2 பண்ண 2 2 1 ப்ளஸ் 3. ஸோ இதான் ஆன்சர். அடுத்து செக் பண்ணிவிடுவோம் 2 ஸ்கொயர்டு 4 ப்ளஸ் 2 மைனஸ் 1 4 2ல் 6 6ல் 1 பண்ணால் 5 வருது. இங்கே என்ன வந்து ஆன்சரு 3 வந்து ஆன்சர். சப்போஸ் நான் கண்டுபிடிக்கிறப்ப இந்த கூட்டலில் மைனஸ் வந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சரில் என்ன வரணும் மைனஸ் சேர்த்துக்கணும். 2 இதில் ஏதாச்சும் ஒரு மைனஸ் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் ஒரு இதில் மைனஸ் சேர்த்துக்கணும். ஸோ அதே போல் இதெல்லாம் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வராது வித்தியாசமாக ஆன்சர் வரும். இது வந்து 21 வரும். இது சால்வ் பண்ணி பார்த்துக்கிங்க எதில் 3 வருதோ அதான் ஆன்சர். இங்கே 3 வந்தால் 3 வரணும் 12 வந்தால் 12 வரணும். ஈஸியாக இருக்கா? ஃபஸ்ட்டு பார்க்குற ஒரு மாதிரியாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னா நம்ம இந்த மாதிரி மட்டும் தான் நம்ம போடுவோம். ஸோ இந்த ஷார்ட்கட்டை நம்ம வந்து மனப்பாடம் பண்ணலாம் அவசியம் கிடையாது. என்ன பண்ணுறோம் பல்லுறுப்பு கோவையை நம்பராக மாற்றி நம்பருக்கு HCF கேட்டால் HCF கண்டுபிடிக்க போகிறோம். LCM கேட்டால் LCM கண்டுபிடிக்க போகிறோம். LCM கண்டுபிடிச்ச ஆன்சரு நம்ம ஆப்ஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் டேரெக்டாக வரணும். ஆப்ஷனில் உள்ளதுலாம் என்ன பண்ணக்கூடாது எதுவும் LCM HCFலாம் போடக்கூடாது. ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் வருகை புரியனில் வருகை புரிந்த மாணவர்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 25 பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்சண்ட்டு. ப்ரெசென்ட் ஆனவங்க எத்தனை பேர் அப்படின்னா 75%. ஓகேவா? அப்போ 80க்கு 75% எப்படி தான் என்னது
அதான் ஆன்சர். ஓகேவா? 15 5 75, 2 5 10, இது அடிச்சோம்னா 4. ஸோ எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 60 பேர் வந்திருக்காங்க. ஸோ எத்தனை பேர் வரலான்னு பார்த்தோம்னா 20 பேர் வரல. ஸோ 80ல் 25% அப்படிங்கிறது 20. ஓகேவா? ஸோ 80க்கு 25% அப்படின்னா 4ஆல் அடிச்சா அதான் ஆன்சர். ஓகேவா? 50ஆல் அடித்தோம்னா 50%. சாரி, 2ஆல் அடித்தோம்னா 50%, 4ஆல் அடித்தோம்னா 25%. 20 பேர் வரல. இப்போ வந்தவங்க 60 பேர். ஓகேவா? ஸோ இந்த கேள்வியை பொறுத்தளவுக்கு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம். இந்த கேள்வி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டாபிக் இருக்குது. பர்சன்டேஜ்னு அப்படி சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. ஆனால் இப்போ என்ன அப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா 2 டாபிக் வர மாதிரி என்ன பண்ணுறாங்க, கேள்விகள் நிறைய கேட்குறாங்க. ஸோ ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் பார்த்தோம்னா 5:3. ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவர்களும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க. ஸோ இந்த கேள்வியை பொறுத்தளவுக்கு இந்த 5:3 அப்படிங்கிறத ஒரு நம்பர், காமன் நம்பரால் நம்ம என்ன பண்ணணும், பெருக்கிக்கணும். ஸோ ஒரு 100ஆல் பெருக்கிக்கணும். பெருக்கினா என்ன வரும், 500:300. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த 500 அப்படிங்கிறது மாணவருடைய டோட்டல். அதில் என்ன பண்ணுறாங்க, 16% என்ன பண்ணுறாங்க, ஃபெயில் ஆகிறாங்க. அப்போ 500ல் 16% அப்படிங்கிறது 16 5 80. 80 பேர் பாஸு, 420 பேர் ஃபெயிலு. என்ன கேட்டுருக்காங்க, மாணவிகள் தேர்ச்சி பெறவில்லை கேட்டாங்களா? அப்போ 80 பேர் பாஸ் ஃபெயிலு, 420 பேர் பாஸ். அடுத்து இதில் பாருங்கள், இது 300ல் 8% அப்படிங்கிறது எவ்வளவு, 24. 24 பேர் ஃபெயிலு. ரிமைனிங் உள்ளது 276 பேர் பாஸ். ஓகேவா? இப்போ என்ன கேட்டுருக்காங்க, இது ரெண்டுது ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. ரேஷியோ கேட்கல, தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவி சதவீதம் கேட்டுருக்காங்க. மொத்தம் இவங்க பார்த்தோம் அப்படின்னா 800 பேர். இந்த 800 பேரில் எத்தனை பேர் பாஸ் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 696 பேர் பாஸ். பர்சன்டேஜ் கேட்குறது என்ன பண்ணோம், இன்ட்டு 100. இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா, சரி பாருங்கள் சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சிடலாம். 8 8 64, 7 8 56, 87%. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், 2x2 7t4 14p12 23 48. ஸோ பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அடுத்த கேள்வி பார்த்தோம்னா மிஸ்ஸிங் டேர்ம் இன் த கிவன் ஆல்ஃபா நியூமரிக் சீரியஸ். இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிலையும் ரீசனிங் நிறையா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ரீசனிங் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க நிறையா. இப்போ இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு 3 சீரியஸ் இருக்குது. என்ன சீரியஸ்னா, ஃபஸ்ட்டு லெட்டர்லாம் ஒரு சீரியஸ் 2 7 14 23. அடுத்து இந்த எக்ஸு டி பி எல் ஒரு சீரியஸ். அடுத்து இந்த நம்பர் 2 4 4லேருந்து 12 12லேருந்து 48 அப்படி பார்க்கணும். ஸோ இதுக்கெலாம் வந்து முக்கியமாக நம்ம வந்து இந்த கணக்கை ஸ்பீடாக போடணும் அப்படின்னா வாய்ப்பாடு தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருக்கணும். வாய்ப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கணக்கில் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா வாய்ப்பாடு நமக்கு ஞாபகம் வரணும். இப்போ பார்த்தா பார்த்தீங்கன்னா 2 4 12 48 அப்போ இதில் இதே இருக்குது. ஸோ 2ஓட 2 பெருக்கிருக்காங்க 4. அடுத்து 4ஓட அடுத்த நம்பர் பெருக்கிறாங்க, அதுங்க 2 பெருக்கிறாங்களா, 2ஓட 2 பெருக்கிறாங்க. அடுத்து 3 பெருக்கிறாங்க, 4 3 12. அடுத்து 4 பெருக்கிறாங்க 48. அடுத்து என்ன பண்ணணும், 5 பெருக்கணும்னா 4 5 20 8 5 240. அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள், 2ஓட 5 கூட்டியிருக்காங்க, ஒற்றைப்படை என்ன கூட்டிருக்காங்க. இப்போ 5 5க்கு அடுத்து அடுத்த ஒற்றைப்படை என்னது பார்த்தோம் அப்படின்னா 7 7 7 1 14. அடுத்த ஒற்றைப்படைன்னு பார்த்தோம்னா 9 9 கூப்பிட்டோம்னா 23. அடுத்த ஒற்றைப்படைன்னு பார்த்தோம்னா 11 34 23 11 கூட்டோம்னா 34. ஸோ 34 240. அதே போல் எக்ஸு டிபி ரிவர்ஸ் லெட்டரில் 3 3 லெட்டர் என்ன பண்ணிடுறாங்க போட்டு எழுதிடுறாங்க. எல்லாத்துலையும் ஹச் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணலாம், அது சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், 2 முறையான பகடைகள் உருட்டப்படும் பொழுது முகமதிப்பு பெருக்கல் பலன் 4 அல்லது முகமதிப்புகளின் வித்தியாசம்
5ஆக இருக்க நிகழ்தகவு என்ன? ஸோ இந்த நிகழ்தகவை பொறுத்தளவுக்கு அல்லது அப்படின்னாவே கூட்டல் அப்படி ஞாபகம் வச்சிடும். என்ன ஞாபகம் வச்சிடும்? அல்லதுனா என்னது? கூட்டல். அப்போ 2 கணக்கை கூட்டணும். என்ன கணக்கு? ஃபஸ்ட்டு பாருங்கள், முகமதிப்புகளின் பெருக்கல் பலன் 4ஆக இருக்கணும். முகமதிப்புகளின் பெருக்கல் பலன் 4ஆக இருக்கிறது வாய்ப்பு என்ன அப்படின்னா 1,4 2,2 வேற பெருக்கல் பலன் முகமதிப்பு பெருக்கல் பலன் அப்படிங்கிறது 2 சான்ஸ் தான் இருக்கு. அடுத்தது முகமதிப்புகளின் வித்தியாசம் 5ஆக இருக்க நிகழ்தகவு 1,6. அடுத்தது வித்தியாசம் 5,2 இல்லையா? சாரி 6,1 வித்தியாசம் 5ஆக இருக்கணும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ஆப்ஷன் தான். ஓகே தானே? எத்தனை ஆப்ஷனு? டோட்டலாக கூறுவெளி அப்படின்னு பார்த்தோம்னா 2 பகடைகளை உருட்டும் பொழுது 36 வகையான விஷயங்கள் கிடைக்கும். அதுதான் கூறுவெளி. நமக்கு கிடைச்சிருக்கிறது எத்தனை? வாய்ப்புகள் 4. ஏன் சால்வ் பண்ண என்ன வரும்? 1 நாள் 4 9 36. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா 1/9. ஸோ இந்த பகடை சம் ரொம்ப எளிமையான சம்மை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஷார்ட்கட், சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது. ஒரே ஒரு ஷார்ட்கட் தெரிஞ்சால் போட்டுடலாம். அந்த கணக்கை எந்த கணக்கு கேட்டாலும் போட்டுடலாம். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏ மற்றும் பி, பி அண்ட் கியூ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 20 days அண்ட் 40 days அப்படின்னா பியால் ஒரு வேலையை 20 நாளில் முடிக்க முடியும், கியூவால் 40 நாளில் முடிக்க முடியும். ஸோ 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. செஞ்ச பிறகு என்ன பண்ணுறாப்புல? கியூ போயிடுறாப்புல சம் டேஸ் ஆஃப்டர். போன பிறகு மீதமுள்ள ஒர்க்கை யார் பார்க்குறா அப்படின்னு பார்த்தோம்னா பி பார்க்குறாப்புல. பி ஃபினிஷ்டு த ரிமைனிங் ஒர்க் இன் 8 days. அந்த மிச்சம் இந்த வேலையை என்ன பண்ணுறாப்புல 8 நாளில் பி முடிக்கிறார் அப்படின்னா கியூ எவ்வளோ நாளில் போயிருப்பார்? ஓகேவா? ஸோ இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் சில கான்செப்ட் இருக்குது. இந்த கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா 20 நாட்கள் 40 நாட்கள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மொத்த வேலை இருக்குது. அந்த டோட்டல் வேலை பியால் 20 நாளாக முடிக்க முடியும், கியூவால் 40 நாளாக முடிக்க முடியும். அப்போ அந்த மொத்த வேலை என்னன்னு நமக்கு தெரியணும்ல. டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ 20க்கும் 40க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்? 10 போட்டோம் அப்படின்னா இப்போ பார்த்தோம்னா 2 10 20 4 10 40 2 1 2 2 2 4 2 4 எல்சிஎம் என்ன வருது? 40. எப்போதுமே அதோட மடங்காகவே வருது அப்படின்னா இப்போ 20 40 80 அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் என்ன தான் வரும்? 80 தான் வரும். ஓகேவா? இந்த 40 தான் என்ன அப்படின்னு பார்த்தா டோட்டல் ஒர்க்கு. இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம், எவ்வளோ வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னால் செய்ய முடிஞ்ச வேலை பர் டே, ஒரு நாளைக்கு என்னால் எவ்வளோ வேலை செய்ய முடியும், நான் எவ்வளோ நாளில் இந்த வேலையை முடிப்பேன். இந்த 3 கான்செப்ட். மொத்தம் 40 சேர் செய்யணும். இவர் வந்து அந்த 40 சேர் இவர் மட்டும் தனியாக செஞ்சால் 20 நாள் செஞ்சிருவார். இவர் மட்டும் செஞ்சால் 40 நாள் செஞ்சிருவார். 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எவ்வளோ நாள் செய்யலாம் கண்டுபிடிக்கலாம். 20 நாளில் 40 சேர் செஞ்சார்னா பி ஒரு நாளைக்கு எத்தனை சேர் செய்வார்? ஸோ 40 / 20 அடித்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 சேர் செய்வார். அடுத்து கியூ அந்த வேலையை 40 நாள் செய்கிறாரு. 40 சேரை 40 நாளாக செய்கிறாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 சேர் செய்வார். ஓகேவா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா கியூ ஃபஸ்ட்டு 2 பேர் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்ய தொடங்குறாங்க. அப்போ இருவரும் ஒன்றாக வேலை செஞ்சாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 சேரு, இவர் 1 சேரு. 2 பேர் சேர்ந்து எத்தனை செய்வாங்க? 3 சேர் செய்வாங்க ஒரு நாளைக்கு. புரியுதா? பி அண்ட் கியூட டோட்டல் ஒர்க்கு பர் டே எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 3 சேர். ஓகேவா? மீதமுள்ள வேலையை பி என்ன பண்ணுறாப்புல 2 பேர் வேலை செய்கிறாங்க. எவ்வளோ வேலை செஞ்சாங்க நமக்கு தெரியாது, எத்தனை நாள் வேலை செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. அதுதான் ஆன்சர் கொஸ்டின். செஞ்சு முடித்த பிறகு கியூ போயிடுறாப்புல. ரிமைனிங் ஒர்க்கை யார் பார்க்குறாப்புனா 8 நாளில் யார் பார்க்குறா? பி பார்க்குறாப்புல. அப்போ பி வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான். அப்போ 8 நாளைக்கு எத்தனை வேலை செஞ்சிருப்பாரு? 8 வேலை செஞ்சிருப்பாரு. டோட்டல் ஒர்க்கு எவ்வளவு? 40. அதில் இவர் எத்தனை வேலை செஞ்சிருக்காரு? 8 வேலை செஞ்சிருக்காரு. அப்போ எத்தனை வேலைக்கு மிச்சம் இருக்கும்? 32 ஒர்க்கு. இந்த 32 ஒர்க் பியோட வேலை வந்து பி செய்கிறாரா? ரைட், வெரி குட். பி வந்து 2 அப்படின்னா 8 நாளைக்கு 16 வேலை செஞ்சுருப்பாங்க. ஓகேவா? எத்தனை வேலை செஞ்சுருப்பாங்க? 16 வேலை. அப்போ 40ல் 16 வேலை போயிட்டுனா ரிமைனிங் உள்ளது 24 வேலை. இந்த 24 வேலை 2 பேர் என்ன பண்ணுறாங்க? சேர்ந்து வேலை செய்கிறாங்க. 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள் ஒரு நாளைக்கு 3 சேர் செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாள் செஞ்சுருப்பாங்க? 8 நாள் செஞ்சுருப்பாங்க. புரிஞ்சுச்சா?
இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் டைம் அண்ட் ஒர்க்கில் எந்த கணக்கு வேணாலும் போட்டுடலாம். ஸோ இந்த 1/ல போட்டு கூட்டுறது கழிக்கிறதுலாம் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு தவறான மெத்தட். ஒரு வேலை அப்படின்னா என்ன இருக்கும், மொத்த வேலை இருக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்ய முடியும்னு இருக்கும். அப்போ இந்த வேலையை ஒரு நாளைக்கு இத்தனை வேலை செஞ்சால் எத்தனை நாளாக முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குமா இருக்காதா? அதான் கான்செப்ட். மொத்த வேலை 40, இதை பி வந்து 20 நாளில் செய்கிறாரு. அப்போ பியால் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 2 2 சேராக 20 நாளைக்கு செஞ்சு 40 சேர் செஞ்சுருவார். ஆனால் கியூ வந்து பார்த்தோம்னா அவரோட எஃபிஷியன்சி 1. அப்போ 40 சேர் செய்யணும், எத்தனை நாள் செய்யணும்? 40 நாள் செய்வார். 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 சேர் செய்வாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் 2 பேர் சேர்ந்து வேலை செய்கிறாங்க, அதில் ஒருத்தன் போயிடுறாப்புல. மிச்சம் உள்ள வேலையை யார் செய்கிறாப்புனா பி செய்கிறாப்புல. எத்தனை நாள் செய்கிறாப்புல? 8 நாள் செய்கிறாப்புல. அவரால் ஒரு நாளைக்கு 2 சேர் செய்ய முடியும். அப்போ எத்தனை சேர் செஞ்சுருப்பார்? 16 சேர். மொத்தம் எத்தனை சேர்? 40 சேர். 40 சேரில் 14 சேர் போயிட்டுனா மிச்சம் எத்தனை சேர்? இந்த 24 சேர். இந்த 24 சேர் தான் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 சேர் செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாள் செஞ்சுருப்பாங்க? எத்தனை நாள்? 8 நாள். புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் கேட்டுருக்காங்க. ஸோ ஒற்றைப்படை எண்களோட கூடுதல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு n². ஸோ n அப்படிங்கிறது இந்த 1லேருந்து 55 வரைக்கும் எத்தனை ஒற்றைப்படை எண்கள் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், 55ஓட 1 கூட்டிங்க, கூட்டிட்டு 2ஆல் வகுத்துருங்க. 56/2 போட்டோம்னா என்ன வரும்? 28 வரும். ஏன்னா 1லேருந்து 55 வரைக்கும் 28 ஒற்றைப்படை எண்கள் இருக்குது, 27 இரட்டைப்படை எண்கள் இருக்குது. நமக்கு தேவை ஒற்றைப்படை எண்கள் மட்டும் தான், அதான் n. அப்போ n என்னது? 28. ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் என்னது? 28 n². 28 எத்தனை? 28 ஆன்சர் 784. ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னு எதுக்கு சொல்கிறோம்? ஸ்கொயர் தெரிஞ்சால் ஆன்சர் போட்டுருப்போம். 20 செகண்ட் தான் இந்த கணக்கு போகிறது. எவ்வளவு? இன்னும் ஸ்பீடாக போனால் என்ன பண்ணலாம்? எனக்கே தெரியும் 55 அப்படின்னா கண்டிப்பாக 28 இருக்கும். 28 ஸ்கொயர் 784. எவ்வளோ நாள் ஆச்சு? 5 செகண்ட். இதுக்கு ஆனால் ப்ராக்டிஸ் நமக்கு பார்த்தோன்னே ஒற்றைப்படை எண்கள் கூடுதல் n², இரட்டைப்படை எண்கள் கூடுதல், வர்க்க எண்கள் கூடுதல், இயல் எண்களின் கூடுதல், கன எண்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப கணக்கு என்ன பண்ணி விட்டுருணும்? போட்டு பார்த்துட்டே இருக்கணும். எனக்கு கணக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி வந்துடாது, அலட்சியமாக வந்துடும். எனக்கு இப்போ இந்த கணக்கு n² இல்லை n+1/2 அப்படின்னு டவுட் வந்தால் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து பாருங்கள், 0, 2, 24, 252, 3120. ஸோ என்ன ஆன்சரு? அடுத்த உறுப்பு. ஸோ இந்த சம்மை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு 0 பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா எப்படி வேணாலும் 0 வைக்கலாம். என்ன வைக்கலாம்? வெறும் 1 - 1 = 0, இல்லை 1² - 1 = 0, 1³ - 1 எப்படி போடாலே தான் வரும். அப்போ ரெண்டாவது பார்க்கணும். ரெண்டாவது பார்த்தோம்னா 2² - 2 0. சார் 0ன்னு பாருங்க. 2/2 4 4 - 2 2. ரெண்டாவது கரெக்டு. மூணாவது 2³ - 2 8 - 2 6 வருது. அப்போ இந்த இடத்துல எனக்கு ஏதோ மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும்? இது எந்த மெத்தடில் போடுறாங்க அப்படின்னா 1 - 1 = 0. பவர் எதுவுமே இல்லை. அடுத்தது ரெண்டாவது 2². அடுத்த நம்பரு ஸ்கொயரு. 2² 4 - 2 2. அடுத்த கியூப் 3³ - 3 27 - 3 24. அடுத்து 4/4 - 4 256 - 4 போட்டோம்னா 252. அடுத்தது 5/5 - 5. இந்த நம்பரோட 5 கூட்டினோம்னா அது வந்துருக்கும், 3125 வந்துருக்கும். அடுத்தது 6/6 - 6 போட்டால் அது ஆன்சர். ஓகேவா? எது நம்பி சொல்லலாம்ல? ஸோ 6/6 என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 46 656 வந்திருக்கும். இதில் 6 மைனஸ் பண்ணோம்னா அந்த ஆன்சர் வந்திருக்கும். அடுத்து பாருங்கள், how many pairs of successive numbers have difference of 2 each? 2 இணைகளுக்கு இந்த தொடர்ச்சி எண்களில் 2 வித்தியாசத்தை உடைய எண்களில் எத்தனை இணைகள் இருக்குது? 2 மைனஸ் பண்ண என்ன வரணும்? 2 வரணும். 2 வித்தியாசத்தை உடைய எண்களில் எத்தனை இணைகள்? இப்போ இதை கழித்து பார்த்தோம்னா 6லேருந்து 4 கழிச்சோம்னா 2. அடுத்து பார்த்துட்டே வரணும். 5ல் 3 போய்ட்டுனா 2,
இப்போ எத்தனை இணைகள் பார்த்தோம்னா 2 இணைகள். எத்தனை இணைகள்? 2 இணைகள். டவுட்? ஸோ இதில் பார்த்தோம்னா 4 2 கன்சிக்யூட்டிவ் அப்படிங்கிறப்போ கரெக்டாக தான். 4 2 போய்ட்டுனா 2 ஆன்சர் என்னது? 3. நீங்களாம் பார்க்கலையே மற்றவங்களாம்? தொடர்ச்சியான நம்பராக வரணும், 2 கழிச்சா என்ன வரணும்? வித்தியாசம் 2 வரணும். வேறு அது இருக்கா? ஆப்ஷன் 3 தான். ஸோ அடுத்து பார்த்தோம்னா இந்த ரீடிங் இன் ஃபீல்டு புக் நில அளவியல் புத்தகத்தில் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அளவு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தோம்னா ஒரு டயக்ராம் ஃபஸ்ட்டு வரையணும். இது வந்து ஏ பாயிண்ட் ஞாபகம் வச்சுப்போம். இது என்னது? இது வந்து ஏ, இது வந்து ஏ, இது இ, டி, சி, பி. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்? இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட். அப்போ இதெல்லாம் சேர்த்தோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? ஸோ இது கிடைக்கும், இது கிடைக்கும், இது கிடைக்கும். அடுத்தது இந்த பாயிண்ட் கிடைக்குமா? இந்த பாயிண்ட் இப்படி ஜாயின் பண்ணலாம்ல? ஓகே. அடுத்தது ஸோ இந்த கணக்கை பார்த்தோம்னா இந்த பாயிண்ட் ஆரம்பிச்சிங்க. இந்த பாயிண்ட், இது ஸ்டார்ட் பாயிண்ட் ஃப்ரம் ஏ. இதான் ஏன்னு வச்சு, இது ஏ. ஸோ ஏலேருந்து இது ஒரு பாயிண்ட். இது எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 50. ஓகேவா? அடுத்து மறுபடியும் ஏலேருந்து இது வரைக்கும் பார்த்தோம்னா 80. அப்போ இது 50 அப்படின்னா இது ரிமைனிங்கு 30. மறுபடியும் ஏலேருந்து இது என்னென்னு பார்த்தோம்னா 120. அப்போ இது ஒரு 50, இது ஒரு 30, 80 அப்படின்னா ரிமைனிங் ஆனது பார்த்தோம்னா 40. அடுத்து ஃப்ரம் ஏலேருந்து இது என்னென்னு பார்த்தோம்னா 150. அப்போ ஒரு 50, 80, 120, இது என்ன பார்த்தோம்னா 30. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட், இது டவுட் ஆகிருக்கா உங்களுக்கு? இந்த பாயிண்ட்லேருந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக கூட்டி பார்த்தோம்னா 50, 80, 120, 150. ஃப்ரம் ஏலேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோது? 150. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இந்த பாயிண்ட்லேருந்து, அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு எவ்வளோ பார்த்தோம்னா 30. இது எவ்வளவு? 30. இது ஒரு பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் எவ்வளவு? 30. அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நல்லா தெரிஞ்சுங்க, இதுதான் சென்டர் பாயிண்ட். இந்த பாயிண்ட்லேருந்து வரைக்கும் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் 30 அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ சொல்கிறாங்க? 20 சொல்கிறாங்க. அப்போ 20 நம்ம எவ்வளோ வரணும்? அந்த 30யோட கம்மியாக தான் வரணும். இதுதான் பாயிண்ட். இதுதான் முக்கியமான நம்ம இதில் பண்ண வேண்டியது. ஏன்னா இது 30, இதுக்கும் என்ன பண்ணக்கூடாது? ஃபுல்லாக கோடு வரையக்கூடாது. ஏன்னா இது 30 மீட்டர் வச்சுருக்கான்னு வச்சுக்கலாம். இது 30 மீட்டர். அப்போ 20 மீட்டர் என்ன பண்ணணும்? கம்மியாக வரையணும். புரிஞ்சுக்க முடியுதா? அடுத்து பாருங்கள். இந்த பாயிண்ட்லேருந்து இது 50 எவ்வளோ வேணாலும் வரைஞ்சிக்கலாம் நம்ம. அப்போ இது 50. இப்போ இதை ஜாயின் பண்ணுறோம். ஸோ இதை ஜாயின் பண்ணலாமா? அடுத்தது இதை ஜாயின் பண்ணலாம். அடுத்து இது இப்படி தான் ஜாயின் பண்ணி ஆகணும். அடுத்து இப்படி ஜாயின் பண்ணணும். அடுத்தது இப்படி ஜாயின் பண்ணலாம். இது என்ன பண்ணலாம்? ஜாயின் பண்ணலாம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்போ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. இங்கே ஒரு ட்ரையாங்கிள் 1 2 3 4 4 முக்கோணம் கிடைக்குது நமக்கு. இது என்னது? 5ஆ? 5 முக்கோணம் கிடைக்குது, ஒரு செவ்வகம் கிடைக்குது. இந்த 5 முக்கோணத்தை தனித்தனியாக நம்ம வந்து பரப்பு கண்டுபிடிச்சோம்னா இதோட பரப்பு கண்டுபிடிச்சோம். புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ 1வது முக்கோணத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் ஹைட்டு, இது பிரெத்து. ஏன்னா ஃபார்முலா வந்து ஆஃப் பிஹெச். ஃபஸ்ட்டு முக்கோணத்து எல்லா முக்கோணத்துமே பரப்பளவு என்ன ஃபார்முலா? ஆஃப் பிஹெச் தான். ஸோ பிரெத்து எவ்வளவு? இது 20, இது 30, இது எவ்வளவு? 10. புரிஞ்சுக்க முடியுதா?
10 ஹைட்டு டோட்டலாக இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் வரைக்கும் 70 கரெக்டாக. இப்போ சால்வ் பண்ணோம்னா 7 30 10 350. அடுத்து ரெண்டாவது கோணம் அது இது எடுத்துக்கிறோம். ஆஃபு பிரெத்து 20 ஹைட்டு 30. ஸோ 10 அடித்தோம்னா 300. அடுத்து பாருங்கள் மூணாவது முக்கோணம் எது எடுத்துக்கிறோம், இது எடுத்துப்போம். ஸோ அகலம் பார்த்தோம்னா 50 கரெக்டாக. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 50 ஹைட்டு பார்த்தோம்னா 70 அடித்தோம்னா 25. ஸோ 25 2 7 14 5 7 35 1750. அடுத்தது பாருங்கள் இந்த முக்கோணம் இதோட ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா 80 பிரெத்து 50. ஸோ 1/2 50 80. ஸோ அடித்தோம் அப்படின்னா 40 4 5 20 2000. ஸோ நாலாவது முக்கோணம் இந்த இது. ஸோ பிரெத்து வந்து பார்த்தோம்னா 30 ஹைட்டு வந்து பார்த்தோம்னா 50. ஸோ 15 15 5 75 750. ஸோ எத்தனை 4 போட்டாச்சா, 1 2 3 4 5 வருது. எதுவும் மிஸ் பண்ணிக்கணுமா, எது விட்டுருக்கோம், 30 50 போட்டிருக்கோமா, போட்டாச்சு. இதுவும் போட்டாச்சு. 20 30 ஓகே, 70 50 ஓகே, 30 இது பாருங்கள். ஸோ இது ஒரு 30 80 30 50 போட்டாச்சு. நம்ம இந்த இது போடல பாருங்கள், இந்த இது போடல ஓகேவா. ஸோ இங்கேருந்து இது பார்த்தோம்னா ஸோ 1 2 3 4 5 ஓகே, 5 முக்கோணம் போட்டாச்சு. அடுத்து செவ்வகம் பார்த்தோம்னா இதோட அகலம் வந்து 20. இதனால் இதில் தானே 20 செவ்வகம் 20. உயரம் வந்து ஒரு 30 ஒரு 40 கரெக்டா, 70. ஸோ 1400 கரெக்டா. ஸோ இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க, டோட்டல் வேல்யூ என்னது ஃபஸ்ட்டு பாருங்கள். செவ்வகத்துக்கு ஒரு 1400 ஓகேவா. அடுத்தது ஒரு 350, அடுத்தது ஒரு 300, அடுத்தது 1750, அடுத்தது ஒரு 2000, அடுத்து ஒரு 750. ஸோ கூட்டினோம்னா 0 5 10 15க்கு 5 பாக்கி 1 5 8 11 18 25க்கு 5 மிச்சம் 2 3 4 6 6550 மீட்டர் ஸ்கொயர்டு. ஸோ கண்டிப்பாக நிறையா பேர் குரூப் 4 வந்து இது அடிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். ஆனால் நம்ம நிறைய சம் சால்வ் பண்ண வரைக்கும் மேக்ஸிமம் ஆப்ஷன் ஏ வந்து என்ன ஆகுது, ஆன்சராக வருது. ஸோ இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு வேணால் ஒரு பை சான்ஸ் 1% என்னது வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நிறைய பேர் டயக்ராம் இப்படி ஜாயின் பண்ணிவிடுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 30, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் என்னது 20 தான். அப்போ 30க்கு பெருசாக கோடு போகிறோம், 20 என்ன பண்ணோம் சின்னதாக கோடு போடணும். அதுக்கப்புறம்லாம் இதெல்லாம் சிம்பிள் தான். என்னது முக்கோணத்தோட பரப்பளவு செவ்வகத்துடைய பரப்பளவு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்து இது மாதிரிலாம் கொஸ்டின் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு, அளவியல் கேட்க வேண்டிய கணக்கு. என்ன கணக்கு, அளவிலேருந்து என்ன பண்ணலாம் கேட்கவே இல்லை, நில அளவியலை கேட்டு வச்சுட்டாங்க. ஏன்னா விஓ போஸ்டரில் இது பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இதில் பாருங்கள் DFGHIM வரிசையாக அமைந்திருக்காங்க. I மற்றும் M ஆகியோர் மையத்திலும் அப்படின்னா என்ன அர்த்தம், I மற்றும் M மையத்தில், F மற்றும் D ஆகியோர் முதலிலும் இறுதியாக அமைஞ்சிருக்காங்க. இங்கே F இங்கே D ஓகே. G என்பவர் Dயின் இடதுபுறத்தில் அமைஞ்சிருக்காப்புல. ஸோ நமக்கு எது இடதுபுறமாக அதுதான் அது, G என்பவர் Dயின் இடதுபுறம் ஓகே. அமர்ந்துடும். எனில்
எஃப்பின் வலதுபுறத்தில் அமைந்திருக்கிறது யார்? இப்போ பாருங்கள் 2 4 5 பேர் வந்துட்டாங்க. 1 2 3 4 5 6 பேர். அப்போ எஃபோட வலதுபுறத்தில் யார் அமர்ந்திருக்கலாம்? ஹச் அமர்ந்திருக்கலாம். கரெக்டு தானே? ஏன்னா இவங்களுக்கு அந்தாண்டையும் யாரும் போட முடியாது, இவங்க அந்தாண்டையும் என்ன பண்ண முடியாது. ஸோ இவங்களை பக்கத்தில் போட்டோம்னா அப்போ பார்த்தோன்னா எஃபோடைய லெஃப்ட் இது ரைட் இது, அப்போ ஹச். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இஃப் ஏ ஈக்குவல் டு 26 சன் ஈக்குவல் 27 கேட் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.